கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். யூ கன்னிராசி, ஐ ஆல்வேஸ் லவ் கன்னிராசி பிகாஸ் யூ பீப்புள் ஆர் ஆல்வேஸ் உங்களை மாதிரி ஒரு பிரம்மச்சரி இந்த உலகத்தில். ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ராசி கடமை உணர்வோடு இருக்கும் ராசி. சொன்ன சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க ராசி. உனக்கு இந்த விஷயம் பண்ணித்தரேன் அப்படின்னா அந்த நிச்சயமாக அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்க தயாராக இருப்பாங்க. முடியாதுன்னா எதிரிகள்லாம் அவங்கள விட்டு போயிடுவாங்க. சத்துருக்களே இருக்க மாட்டாங்க. இனி வாழ்க்கையில் எதிரிகள்னு ஒன்று கிடையாது. இனி நான் வந்து எதெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவன்லாம் நினச்சானோ அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சு வந்துடுவேன். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். யூ கன்னிராசி, ஐ ஆல்வேஸ் லவ் கன்னிராசி பிகாஸ் யூ பீப்புள் ஆர் ஆல்வேஸ் உங்களை மாதிரி ஒரு பிரம்மச்சரி இந்த உலகத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் ஐ தெரியும் கிரிஜி தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களை உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்கள் 6ஆம் இடத்துல, இவர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தில் வருகிறது. இது என்ன, இது மதுரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகமும் 6ஆம் இடத்துக்கு வந்தால் ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமான டைம் இது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2-9 கூடிய சுக்கிர பகவான் வேறு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் என்னன்னா புத பகவான் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 12 கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் 3-8 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கு மட்டும்தான் நீங்கள் உள்ளபடியே வருத்தப்படணும். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் நண்பர்களே, எது வேணால் உங்களை விட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, உங்கள் சுய சிந்தனை இருக்குல்ல, அது உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிற அந்த செல்ஃப் தாட், அதுதான் வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன். அவர் மறையிறது மட்டும்தான் பிரச்சனை. சில பேர்லாம் ரொம்ப டீப் டென்ஷனுக்கு போயிடுவீங்க. என்னன்னே தெரில சார், ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுன்னே தெரில போன்றவையெல்லாம் இந்த ராசிநாதன் புதன் மறையும் பொழுது ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒன்று ஏற்படும். என்ன அப்படின்னா, விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன, 12 கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் மறைகிறார். 3-8 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் மறைகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே எதெல்லாம் பிரச்சனை பிடிச்சதோ அதெல்லாம் 6ஆம் இடத்துல மறையுது. கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னா என்ன கொடுப்பாரு? முதல்ல சனி பகவான் வந்து பாருங்கள், உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 7ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின் போது மொதல் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னாலும் உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் உரிய மருத்துவம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, நாங்கள் டாக்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர் அப்போ எழுதி கொடுத்த மாத்திரையே நாங்கள் இப்போ ரெகுலராக கெமிஸ்ட் கிட்ட வாங்கிட்டே இருக்கோங்க. ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப் அப்படின்றது பண்ணிக்கோங்க. அது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 2வது, ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் வேண்டாம், 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, பயணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கன்னி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. இயற்கையாகவே அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும், நம்ம ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப எஃபிகசியான டிரைவராக இருந்தாலும் நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிகிட்டு வரோம். எங்கேயோ ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுக்குது, இல்லை அது பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டு நேராக வந்து கோவத்தில் நம்மள்த வந்து முட்டிட்டு போயிடும். அப்போ காரு நம்ம வந்து ரொம்ப காஷியஸாக வண்டி போட்டுட்டு வரோம் அப்படின்னா, முன்னாடி ஏதோ ஒரு வண்டி, அது காரானா இருக்கட்டும், 2 வீலரானா இருக்கட்டும், அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகி முன்ன பின்ன வருது அப்படின்னா நம்ம ஓரமாக நிறுத்திட்டு கம்முன்னு இறங்கிடலாம். அது எங்கன்னா போய் எங்கேயா மரத்துலையானா மோதுது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கம்பத்துலையாக தான் மோதுது, ஏதாவது பண்ணட்டும். ஆக இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கன்னி ராசி கடமை உணர்வோடு இருக்கும் ராசி. சொன்ன சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க ராசி. உனக்கு இந்த விஷயம் பண்ணித்தரேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்க தயாராக இருப்பாங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ராசிங்க. இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணாட்டி இது மிஸ்டேக் அப்படின்னு தெளிவாக அறிவு சார்ந்த சிந்திக்கக்கூடிய தன்மை உடைய ராசிகள். நிறைய பார்த்திங்கன்னா அவங்க அறிவாளி கூட இருப்பாங்க. இவங்களே அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இவங்களுக்கு தெரிந்தவர்கள் பெரிய பெரிய ஆட்களை ஒரு ஃபோன் காலில் கனெக்ட் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கும். இன்றைக்கி முக்கியமான விஷயத்துக்கு போகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுது. அது கூட 5க்குரிய 6க்குரிய சனியோடு. முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படி சார் வேலை கிடைக்கும்? 9ஆம் அதிபதி உங்கள் 6ஆம் அதிபதியோடு சேரும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். சார் வெளியூர் வேலையா, வெளிநாடு வேலையா, வெளி மாநிலம் வேலையா அப்படின்னா ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும். நிறைய பேருக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதே காலகட்டத்தில் இன்னொரு சூட்சமம் வேறு நடக்கும். ஏன்னா திருமண காலகட்டம் கூடி வருது. குடும்பஸ்தான அதிபதி பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் திருமண உறவுகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தயாராகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம் இது. மனதுக்கு ஒரு நல்ல நிகழ்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சார் எப்போ கல்யாணம் நடக்கும்? குயிக்காவா இல்லை காதல் கல்யாணமாக? நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. இதே ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை உண்டு. சனியோட 10ஆம் பார்வையும் உண்டு. இந்த 2 பார்வையும் நடக்கும் காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் திடீர்னு ஒரு கடனுக்காக விற்கப்பட்ட சொத்தையோ, கடனுக்காக விற்கப்பட்ட நகையோ மீட்கக்கூடிய காலகட்டம் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காக கடனுக்காக சொத்தை விற்றோம், சொத்து சம்மந்தப்பட்டதாச்சுன்னு சொல்கிற மாதிரி பல இதுகள் நடந்தது. இப்போ ஒரு மீண்டு வர வாய்ப்பு உண்டு. எதிரிகள்லாம் அவங்கள விட்டு போயிடுவாங்க. சத்துருக்களே இருக்க மாட்டாங்க. இனி வாழ்க்கையில் எதிரிகள்னு ஒன்று கிடையாது. இனி நான் எதெல்லாம் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவன்லாம் நினச்சானோ அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சு வந்துடுவேன், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டார். எம்டன் வந்துட்டான். என்னது எம்டன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்து குரு பகவான் இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. எப்போ? மார்ச் 8ஆம் தேதி. இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் 6லிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த ஆள் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு எழுதி வச்சுக்கோங்க, மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே வேலை போயிடும். கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போகலைன்னா அது ஒரு பெரிய அதிசயம். அது ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய ஆச்சரியம். மார்ச் எண்டுக்குள்ளே வாயத்தை இருந்தால் நல்லதே சொல்ல மாட்டியா நீ? இங்கே பாருங்க, நான்லாம் அந்த சுனாமி பாய்ஸ் குரூப் கிடையாது. அவங்க தான் அந்த வாயத்தை இருந்தால் கெட்டதாக சொல்கிறது இவங்க பழக்கம். நான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த 10லே குரு தான் ஒன்று தான் நான் சொல்லுவேன். அது கடகராசிக்கு சொல்லிட்டு இருந்தேன், சிம்மத்துக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டார் குரு. வருஷம் நான் சொல்லுவேன், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கணவன் மனைவி உறவு முறை. இப்போ கணவன் மனைவி உறவு முறையில் விட்டு கொடுக்கறது அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் கன்னிராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட அப்படியே சரண்டர். என்னங்க பண்ணலாம்? காலில் விழுந்துருங்க, அதை விட பெருசாக என்ன இருக்குது? நீங்கள் வேறங்க, காலில் விழுந்து அவள் ஏறி மிதிப்பா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? காலில் விழுந்து ஏறி மிதிச்சா கூட தான் வாங்கிக்கலாமே. என்ன இப்போது நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லைங்க. காலில் விழுந்துடுறீங்க அப்படின்னா நல்லது. அதுக்கு மேலே வேறு எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா? காலில் விழுந்தோ ஆர்ப்பாட்ட அமக்களோ இருக்குது அப்படின்னா சுய ஜாதகத்திலேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? வாழ்க்கை ஃபுல்லாக காலில் விழுந்து தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் கணவர், நீங்கள் கன்னிராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. நீ தான் எனக்கு சாமி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு, உன் பேர் தான் எனக்கு பார்த்திங்கன்னா ராமநாமம் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க. புரியுதுங்களா? காலில் விழல்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது வரும். அந்த மனஸ்தாபம் அதிகமாகும். அதுக்கப்புறம் விரிசல் பெருசாகும், நம்ம இடைவெளி ஜாஸ்தியாகும், பிரிவினை அப்படின்றது நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். காலில் விழுந்தா என்ன பண்ணுவார்? சனி பகவான் அங்கே அமைதியாகிடுறாரு. ஐயா, நான்ன்ற அகங்காரத்தை நீ பார்த்தீங்கன்னா விட்டுட்டு காலில் விழுந்துட்டியா, இதுக்கு மேலே என்னையா எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இதுக்கு தான் பாருங்கள், நம்ம கோயிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா முதல்ல விநாயகர்கிட்ட ஒரு செதற தேங்காய் உடைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு தாத்பரியம் என்ன தெரியுங்களா? நான் என்ற அகங்காரத்தை அழித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அழிச்சிட்டு உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா தூய ஆன்மாவாக போகிறோம். அந்த மாதிரி தான் நீ என் பொண்டாட்டி சாமி, நீ தான்மா எனக்கு அம்பிகை, நீ சொல்கிறது தான் எனக்கு எல்லாமே, உன்னை தவிர நான் வேறு எதையுமே யோசிக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்படிலாம் எங்களால் முடியாதுங்க. கடைசி நடிக்கவாது நடிங்க, வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. சரிங்களா? இந்த ராசிக்கு இப்போ மைண்டு ஓடிட்டே இருக்குது சார்.
கௌரவமாக வாழணும், அந்தஸ்தாக வாழணும். ஏன் எனக்கு மட்டும் டல்லாக இருக்குது, ஒரு மன நெருக்கடி இருக்குது, நான் மீண்டு வரக்கூடாதா? ஏன் நம்ம இவ்வளோ நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் கூட மற்றவங்கள ஒபே பண்ணி போகிற மாதிரி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. சார் நேரம் காலம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8க்குரியவர் 5ல் இருக்கார். அப்போ நிறைய பேர் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யலாம். பொதுவாக ஸ்போர்ட்ஸு, அரசியல், சினிமா துறைக்கு அற்புதமாக இருக்குது. குழந்தை பற்றி அப்படின்னா நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா சக்ஸஸ் ஆகுமா? நிச்சயமாக. குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இப்போ அது வாய்ப்பாக இருக்குது. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியும். சுக்கிரன் தாங்க, ஒரு சுக்கிரன் அமிர்தம், பால் அதெல்லாம் மீன் பண்ணும். இப்போ இந்த எதுக்கு நான் இந்த பார்த்து அமிர்தம் சொல்கிறேன்னா, அள்ளி அதாவது சாகாவரம் பெறக்கூடிய காலகட்டம் மாதிரி. இந்த நேரத்தில் எந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் தீரக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ சர்ஜரிலாம் எப்போ சார் எடுக்கணும்? ஒரு உடம்புல சர்ஜரி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இதயம் சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க, மூட்டு சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க வயிறு சம்மந்தப்பட்டது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் பிளாக் ஆனதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ தான் நிறைய பிரச்சனை இருக்குது, பண்ணலாமா வேண்டாமா தள்ளி போட்டுகிட்டே வராங்க, கண் சர்ஜரி வரைக்கும். இப்போ அதுக்குள்ளே காலகட்டம் வருது. இந்த உச்சம் பெறும் காலகட்டத்தில் சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடம்பு ஏற்றுக்கொள்ளும் தன்மை. 7ஆம் அதிபதி 7ஆம் ஸ்தானம் நல்லா இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு வருகிற ஆட்கள் திறமையானவர்களாக வருவாங்கன்னு அர்த்தம். திறமையாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அப்போ திறமையான மருத்துவர்கள் கிடைக்கும் காலகட்டத்தில் உடல்நிலை க்யூர் ஆகும் காலகட்டம். உடம்பு சம்மந்தப்பட்டது முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைங்க. ரொம்ப பாருங்கள். இந்த பக்கம் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சோடனே வேலை போயிடும். யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். இப்பயே வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கே, பாஸுக்கு எனக்கு என்றைக்கு சண்டை வருதுன்னு தெரில. ஒன்று அவன் இந்த கம்பெனியில் இருக்கணும், நான் இந்த கம்பெனியில் இருக்கணும். ஆரம்பிச்சிருச்சா? இதுதான் பிரச்சனை. இது ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஆபத்து தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கூட கம்பெனியில் ஏதேனும் ஒரு டெசிக்னேஷன் வரல, ப்ரொமோஷன் வரலன்னா அமைதி காத்து பொறுத்துருங்கள். ஜூன் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் அந்த ஜூன் வரைக்கும் அங்கே இருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா திரும்பவும் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான். அதனால் தெரியாத பிசாசை விட தெரிந்த பேயே மேல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிக மோசமான விளைவுகளை உண்டு செய்வார். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை தொடர்ந்து சனி 7ஆம் இடத்துக்கு போகும். ஃபாரின் போயிடுங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஃபாரின் ஓடி போயிடணும். அது பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. அடுத்ததாக 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய யோகம் என்னென்னா, கடன் தீரப்போகிறது, புதிய பணி என்பது கிடைக்க போகிறது. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை 3, 7, 10. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 9 பாவத்தை பார்க்குது, நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்குது. ஐயோ இவ பொண்டாட்டி இவ பண்ணுற தொல்லை தாங்க முடியலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஐயோ என் புருஷன் பண்ணுற தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி வரும். நம்மளுக்கு மனதளவில் மந்த நிலை, உடல் அளவில் மந்த நிலை அப்படிலாம் வரும். நம்ம அப்படி கிடையாது. நம்ம கன்னி, நம்ம பிறக்கும் போதே ஜீனியஸாக பிறந்திருக்கோம், கண்ணியில் பிறந்திருக்கோம். நம்ம ஓடணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு மேலோங்குச்சு அப்படின்னா சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஐயோ என்னால் முடியலன்னு உட்காந்துட்ட சனி உட்கார வச்சுடுவார். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை பார்க்குறார். என்னோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. காசு பணத்தை பெருசாக கெடுக்க மாட்டார். ஆனால் நான் வந்து கம்ஃபர்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கார் வாங்க போனேன். கார் வாங்க போயிட்டு நான் என்ன பண்ணேன், சாதா கார் வாங்க போயிட்டு ஒரு லக்ஸரியஸ் கார், ஒரு 25 லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன சின்ன செலவு பண்ணும்போது சாதா காருக்கு 1000 ரூபாய் வருது, இதுக்கு 10,000 ரூபாய் வருது, ஐயோ என்னையா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதை கொடுப்பார். அதே மாதிரி நாங்கள் வந்து பாருங்கள், வீடு கட்டுறோம், மேலே வந்து ஆல்ரெடி வீடு இருக்குங்க, வீட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்கார அப்ஜெக்ஷன் சொல்லுவான், எதிர் வீட்டுக்கார அப்ஜெக்ஷன் சொல்லுவான். நம்ம மேலே கட்டுறோம் அப்படின்னா அவன் சம்மந்தமே இல்லாமல் வைத்தறிச்சில் வந்து நம்மக்கிட்ட ஓடி ஆடுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வயிறு எரியுது நல்லது தான், அமைதியாக இருங்க. ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். புரியுதுங்களா? பாக்கியஸ்தானத்தை பார்க்குறான். ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சால் நடக்காதுங்க. ஒரு விஷயத்த 4 முறை 5 முறை நம்ம செய்யும்போது சாலிடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்பா கிட்ட சப்போர்ட்டிவாக இருக்கவங்கள நம்ம பக்கச்சக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க டென்ஷனை கொண்டு போய் அப்பா கிட்ட கத்தக்கூடாது, அப்பா கிட்ட கொட்டக்கூடாது, நம்மளோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொட்டக்கூடாது. புரியுதுங்க? நம்மளோட மாமனார்கிட்ட கொட்டக்கூடாது. இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லது. தேவையில்லாத செய்யக்கூடாது, தேவையானதை செய்யணும், அமைதியாக இருக்கணும், காலில் விழணும், சரணாகதி அடைஞ்சிடணும். இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. சரி சார், இப்போ திருமணம் இருக்கா இல்லையா, திருமணத்தை பற்றி சொல்ல மாட்டேறீங்கன்னு. பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கும், திருமண காலகட்டம் உண்டு. அப்போ திருமணத்தை பற்றி லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் சொன்னாலும் இன்னொரு சூட்சம் சொல்கிறேன் சார். 2வது திருமணம் இருக்கா இல்லையா சொல்லவே இல்லையே. 2வது திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. அப்போ 2வது திருமணம் உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம்.
இடத்துல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணலாமா வேண்டாமா, பிஸ்னஸில் என்ன மாதிரி பண்ணலாம், இது மாதிரி பல கேள்வி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் டெவலப் பண்ண ஒரு வழி பிறந்திருக்கும். சார் 10ல் குரு பதவி நாசங்கிறாங்களே, 10ல் குரு பதவி மாற்றம். ஏன் பதவி நாசம்னு எப்படி சொல்லக்கூடாது, பாசிட்டிவாக பேசுவோமே. எப்படிலாம் மாறும்னா, ஒரு கடை வச்சிட்ருப்பார், அதை விட்டு இன்னொரு கடைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார். கல்யாணமாகாமல் ஒரு தம்பி இருப்பார், அப்படி அவர் கல்யாணமாகி குடும்பஸ்தான் பேர் வந்துடும். ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோரை மட்டும் வச்சுருப்பார், அடுத்து மேனுஃபேக்சர் யூனிட்டும் போட்டுவார். இப்படி அதிகப்படுத்தும் ஏழில் இருக்க சனியும் இதுவும். அப்போ கிளவராக பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது. இப்போ ஒரே நேரத்தில் 2-3 தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக அம்சம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை குடும்ப நபர்கள் பேரில் போட்டு கூட பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சிகரமான காலகட்டம். சார் ஜெயிப்பேனா, தொழில் ரீதியாக ஜெயிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ராசிக்கு 11ல் குரு வேறு வந்துடும் கொஞ்ச நாளில். அப்போ இப்போது தொடக்கமாக அது சம்மந்தப்பட்ட விசாரிக்க பண்ண நிச்சயமாக மாறுதல் ஏற்பட்டு மிகப்பெரிய வந்துடும். அப்போ இந்த ராசிக்கு இப்போ ஒரு சில பரிகாரங்கள் 6ஆம் இடத்துல நிறைய கிரக சேர்க்கைகள் உண்டு. அப்போ உடல் ரீதியாக, வயிறு ரீதியாக, வேலை ரீதியாக கவனமாக பண்ண வேண்டிய விஷயம். சார் கடனில் தான் சார் திருப்பியும் கடன் இந்த பாயிண்ட் வரேன். ஏன்னா கடனில் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு, வட்டிக்கு வட்டி வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுது. கவனம் தேவை. கிரெடிட் கார்டை கவனமாக சில வருடங்கள் பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி. இதெல்லாம் கிரெடிட் கார்டே வாங்காதீங்க சார். இதெல்லாம் எப்படி சார் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் குவாலிட்டி இருக்கா, கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கீழே வரீங்க, உடனே பே பண்ணிவிட்டு வரீங்க, இப்படி இருக்கணும். பை அண்ட் செல் இப்படி இருந்தால் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலிடும். சுக்கிரன் உச்சம் பெற்றதால் மிகப்பெரிய யோகம் உங்கள் காலகட்டத்தில். சரி, இதை தாண்டி வேறு யாராவது கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட்னா தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.